வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Oppo Reno 10 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட Oppo Reno 10 5G இருக்கு. பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. 10 மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB and 256GB மெமரி இருக்கக்கூடிய வேரியன்ட்டுங்க. சும்மா சொல்லக்கூடாது, Oppo Reno 10 5Gக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இந்த ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Oppo Renoல இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீரீஸுமே வந்து சூப்பர் ஹிட். இதுவும் வந்து அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டா ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo Reno 10 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பியோர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அழகாக இங்கே வந்து ரெனோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதோட எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. அண்ட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டஸ்ட்லாம் உள்ளே போகாது. ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மைக் அண்ட் இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோனை கீழே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அடிப்படாது. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. 67 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர். கிட்டத்தட்ட நீங்கள் OnePlus வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான ஒரு சார்ஜர் கிடைக்குமோ அதே சார்ஜர் தான். நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ ஓப்போ, விவோ, அதுக்கப்புறம் OnePlusலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சார்ஜர் வந்து OnePlus சார்ஜர் மாதிரியே இருக்குது. என்ன அந்த ரெட் கலர் மட்டும் இல்லை. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க, பியோர் ஒயிட். ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 0 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ½ hour ஆயிரும். அண்ட் 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour ஆயிரும். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Oppo Reno 10 5G ஃபோன் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக இருக்கும். ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபோன்ஸ் பிடிக்காது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து அந்த பிரச்சனையை கொடுக்காது. அல்ட்ரா கிளியர் போர்ட்ரேட் கேமரா சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5000 mAh லார்ஜ் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Oppo Reno 10 5G எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க் வந்து அப்படியே கிளிட்டர் ஆகுது. அதே நேரத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி லென்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய லென்ஸாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லென்ஸ் இருக்குது. மொத்தம் ட்ரிபிள் கேமரா வர செட்டப். 2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே வந்து அழகாக இருக்குது. ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஓப்போவில் வந்து எப்படி பவர் பட்டனில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர், ஓப்போ பிராண்டோடைய க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்களோ அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் இருக்குது. ஃபோனோட டாப்பில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி, டிவி, ரிமோட்டில் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த விதமான பட்டனும் இல்லைங்க. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம வந்து எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SIM 1 நீங்கள் போடலாம், அதுக்கப்புறம் SIM 2 நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 256GB மெமரி வர ஃபோன்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைப்ரிட் ட்ரே கொடுக்கவே மாட்டாங்க. SIM 1 SIM 2 மட்டும்தான் நீங்கள் போட முடியும், மெமரி கார்டு போட முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு இல்லைனா SIM 2 போடலாம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஏதாவது காப்பி பண்ணணும், மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாங்க. Oppo Reno 10 5G ஃபோன் ஆன் ஆகிட்டு இருக்கு. மீன்வேல் நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோன் 5000 mAh பேட்டரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது. கலர் OS கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் ரொம்ப ஃபேமஸான OS இது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து பிரைட்னஸ் இன்னும் ஃபுல் கூட பண்ணல, இப்போ தான் ஃபுல் பண்ணியிருக்கேன்.
ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED அப்படிங்கிறனால நல்லாவே இருக்குங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அஷாயி கிளாஸ் AGC DT Star 2 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து 8GB வேரியண்ட் தாங்க. ஆனால் அந்த 8GBலையும் வந்து நீங்கள் வந்து 8GB + 8GB ஆட் பண்ணுற ரீசன்ட் ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரேம் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நீங்கள் வந்து 4GB இல்லைனா 6GB இல்லைனா 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய முக்கியமான அம்சம் கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, PDAF லென்ஸ். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து 64 மெகாபிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பெக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக மற்ற ஃபோன்லாம் வராது இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா. பட் இங்கே தான் வந்து 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். மற்றபடி Oppo Reno 10 5Gல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரான இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ, சில்வரி, கிரே அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா Oppo Reno 10 5Gல நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராசஸர் ஸ்பீடும் இருக்குது. அதே நேரத்தில் ரேம் அண்ட் மெமரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஹைலைட் ஃபீச்சரான கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ இருக்குங்க. இது எல்லாமே இருக்கிற Oppo Reno 10 5G ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைலில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Oppo Reno 10 5G எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.